ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிரேவிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். பீஸ் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு நடுத்தரமாக போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். வாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கழுவும் போதும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தயிர் எடுத்திருக்கேன். 6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் உப்பை நம்ம இப்போ கலந்துடலாம். இப்போ தயிர், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து வச்சிடணும். வாங்க கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடியை போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே சிக்கன் ஊறட்டும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்குவோம். சிக்கனை ஊற வைக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச முந்திரி பருப்பு, தக்காளி பழ பேஸ்ட்டை சேர்த்துருவோம். கலந்து விடலாம். நம்ம சேர்த்த தக்காளி பழம், முந்திரி பருப்பு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வருது. இப்போ நம்ம மசாலா பொடி கலந்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், காரம் இருக்காது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் கலந்துடலாம். மசாலாவையும் சிக்கனையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும், முந்திரி பருப்பு அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள், அது இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போதே நம்ம சேர்த்துட்டோம், அதனால் நீங்கள் இப்போ போட வேண்டாம். நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு வேக விடுவோம். சிக்கன் நல்லா மலமலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். கறி மசாலா தூள் இப்போ சேர்க்கும்போது தான் இந்த கிரேவி நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் நல்லா கலந்து விட்டுருவோம். ஓப்பன்லேயே வச்சு
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இறக்கிடுவோம். சுட சுட ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாமல் நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.